ஹாய் வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் டாக்டர் செந்தமிழ்ச்செல்வன் அறந்தாங்கிலேருந்து. அதாவது என் சொந்த ஊர் வந்து அரசவளம். நம்ம வந்து கிளினிக் அறந்தாங்கில் இருக்கிறனால அடிக்கடி நம்ம வந்து அறந்தாங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக புத்தக தினம். அதாவது இன்றைக்கு வந்து புத்தக தினம் கொண்டாடுறோம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் புத்தகம் எவ்வளவு முக்கியங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா லைப்ரரிக்கு எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், போய் படிங்கடா அப்படின்னாரு. நாங்களும் என்ன பண்ணுவோம், லைப்ரரி போவோம். டெய்லி லைப்ரரி போய் அங்கே போயிட்டு அந்த ரெக்கார்டில் வந்து கையெழுத்து போட்டுட்டு சும்மா அங்கே இருக்கிற பேப்பரு, இதே போல் கதை புத்தகம், அதிகமாக கதை புத்தகம் வாசிப்பு பழக்கம் வந்து இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதிகமாகவே இல்லை. அதிகமாக அந்த செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணி இதாக போடுறதுனால தான் அந்த வாசிப்பு திறனே இல்லாமல் அவங்க வந்து ஆயிட்டாங்க. சரி, படிக்கிறனால என்ன சார் சொல்லுங்க. அதாவது ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து லைப்ரரி அங்கே வந்து இருந்துச்சுன்னா, அதிகப்படியான புத்தகம் அங்கே இருந்துச்சுன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து எந்த தவறுதலும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஏன்னா எல்லாம் படிக்கிறாங்க. அதாவது தொற்றணித்தோடும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணித்தோடும் அறிவு. அதாவது நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம வந்து உயர்ந்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்களா. அதுதான் ஒரு மனிதனுக்கு வாசிப்பு பழக்கம் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வாசிக்க அதாவது இதோட சொல்லுவாங்க, அதாவது கண்டதை படித்தா பண்டிதன் ஆகலாம், அதாவது கண்டதை சாப்பிட்டா குண்டன் ஆகலாம்னு சொல்கிற மாதிரி கண்டதை படித்தா பண்டிதன் ஆகலாம். அதில் ரொம்ப முக்கியம் வந்து வாசிப்பு பழக்கம். இப்போ இருக்கிற குழந்தைங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க சொல்லுங்கள். அதாவது புத்தகத்தை எடுத்து தினமும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் படிக்க சொல்லுங்கள். அப்படி படிக்கும்போது தான் அவங்களுடைய மூளையோடைய அதாவது பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதாவது நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லும்போது தான் அதாவது நம்ம பிரெயினில் வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது, ரஸ் அப்படின்னு. அந்த ரஸ்ஸுடைய வேலை, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம், அந்த ரெட்டிகுலருடைய வேலை என்னென்னா, நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். அதாவது சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கு கணக்கு பாடம் வராது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரவே வராது. அதே போல் தான் நம்ம வந்து கணக்கு பாடம் தானே, இது என்ன பெரிய கஷ்டமா, நான் அதெல்லாம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் வரும். சரி, இந்த வாசிப்பு பழக்கம் வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. எந்த புத்தகமாக இருந்தாலும் பிள்ளைங்களை வந்து படிக்க சொல்லுங்கள். படிக்க மட்டும்தான் அவங்களுடைய அறிவானது வளரும். வாங்க, எங்கள் வீட்டில் வந்து மிகப்பெரிய லைப்ரரியே இருக்குது. வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைப்ரரியை காட்டுறேன். வாங்க மக்களே, இது வந்து எங்கள் வீட்டு லைப்ரரி. இந்த லைப்ரரியில் பார்த்திங்கன்னா, அதாவது அதிகப்படியான எல்லா வகையான புத்தகங்களும் வந்து எங்கள் வீட்டில்